substring containing vowels in even counts. ஓகே. நமக்கு எப்போதுமே நம்ம கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டிங்லயே ஃபுல்லா தெரிஞ்சிரும். இதிலிருந்தே நம்ம கண்டுபிடிக்க பார்த்துடணும். நம்ம லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கணும். ஓகே. கன்டெய்னிங் வவல் இன் ஈவன் கவுண்ட். அப்போ ஒரு ஸ்ட்ரிங் குடுத்துருக்காங்க. அதுல சப்ஸ்ட்ரிங் உடைய லென்த் கண்டுபிடிக்கணும். லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங்னா என்ன? இதுல நெறைய சப்ஸ்ட்ரிங் இருக்கு. ஒரு பெரிய எந்த சப்ஸ்ட்ரிங் பெருசோ அதோட லென்த் ரிட்டர்ன் பண்ணணும். என்ன கண்டிஷன்? ரிட்டர்ன் த சைஸ் ஆஃப் த லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் கன்டெய்னிங் வவல்ஸ் இன் ஈவன் கவுண்ட். வவல்ஸ் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரணும். அந்த மாரி லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங்க கண்டுபிடிக்கணும். வவல்னா ஏ, ஐ, ஓ, யூ. வவல்ஸ் ஒண்ணு வந்திருக்கக்கூடாது. வந்திருந்தா ஈவன் நம்பர்ஸா இருக்கணும். ரைட். ஸோ, இத எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ரைட். நம்ம வந்து இப்ப நம்ம ஆர்டர் ஆஃப் என்ல பண்ணணும் அப்படின்னா, வென் யூ சீ ஆர்டர் ஆஃப் என், நம்ப அப்படியே ஒரு வாட்டி தான் டிராவர்ஸ் பண்ண போறோம். இந்த ஸ்ட்ரிங்ல ஆர்டர் ஆஃப் என்னா. ஒரு வாட்டி தான் டிராவர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது ஏதாவது ஒண்ண ஸ்டோர் பண்ணிட்டே வரணும். ரைட். நம்ம இப்ப லென்த் கண்டுபிடிக்க போறோம். அப்ப லென்த் கண்டுபிடிக்க போறோம்னா, பேசிக்கா வந்து ஏதோ ஒரு விஷயத்தோடைய இந்த விஷயத்துல இந்த இண்டெக்ஸ்ல இத பார்த்திருக்கேன் அப்படின்னு ஸ்டோர் பண்ணணும். இன்னொரு இண்டெக்ஸ்ல அது ஏதோ விஷயம், அது சேம் விஷயம் இருந்துச்சுன்னா, இந்த இண்டெக்ஸ் மைனஸ் இந்த இண்டெக்ஸ் அத வச்சு லென்த் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட்டா? அப்ப என்னத்த ஸ்டோர் பண்ண போறோம்? வாட் யூ ஹேவ் டு ஸ்டோர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி ஆர் பிளானிங் டு டூ அ ஸ்டேட். ஒரு கேரக்டர் வரும்போதும் என்ன ஸ்டேட், ஒரு ஸ்டேட்ட தான் ஸ்டோர் பண்ண போறோம். ஸ்டேட் என்ன ஸ்டேட்ட ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா, ஏ, இ, ஐ, ஓ, யூ 5 பிட் தான் ஸ்டேட். ஏ ஒரு தடவ வந்துருச்சுன்னா 1. அதே மாரி ஐ ஒரு தடவ வந்துருச்சுன்னா 1. திருப்பி வருதுன்னு வச்சுக்கயேன், நான் என்ன பண்றேன்னா, அதே இதுல போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, 1 வச்சு எக்ஸ்ஆர் பண்ணுவேன். அது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ரைட். இப்ப எனக்கு பாலான்னு இருக்கு. ஓகே. மத்ததுக்கெல்லாம் ஸ்டேட் மாறாது. மத்த லெட்டர்லாம் ஸ்டேட் மாறாது. ஏ அந்த வவல் வந்தா மட்டும் நான் என்ன பண்றேன்? ஸ்டேட்டா மாத்துறேன். ஸோ, இனிஷியலா ஸ்டேட் வந்து 0. அப்ப 5 பிட்டுமே 0ன்னு இருக்குமா? அப்ப ஏ வருது. நான் என்ன பண்ணுவேன்? இங்க போய் 1 வச்சு எக்ஸ்ஆர் பண்ணுவேன். எக்ஸ்ஆர் பண்ண ஆயிடும். இது 1ன்னு ஆயிடுமா? அப்ப ஸ்டேட் இப்படி மாறிடுமா? ஸ்டேட் எனக்கு எப்போ ஒரு புது ஸ்டேட் வருதோ, அது எந்த இண்டெக்ஸ்ல வருது ஹாஷ் மேப்ல ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ, எந்த இண்டெக்ஸ்ல வந்திருக்கு? இண்டெக்ஸ் 1ல வந்திருக்கு. இனிஷியலா ஹாஷ் மேப்ல ஸ்டேட் 0க்கு இண்டெக்ஸ் வந்து -1 இந்த இடம். கரெக்ட்டா? அப்ப இந்த இடத்துல பாரு ஸ்டேட் மாறாதா? ஸ்டேட் மாறாததுனால என்ன ஆகும்? ஏற்கனவே ஸ்டேட் எங்க இருக்குது? இங்கேயும் ஸ்டேட் 0 தான். இங்கேயும் ஸ்டேட் 0 தான். அப்ப ஏற்கனவே 0 எங்க வந்திருக்கு? -1ல. இப்ப ஸ்டேட் அகைன் வந்திருக்கா? இப்ப எந்த எந்த இண்டெக்ஸ்ல வந்திருக்கு? 0ல வந்திருக்கு. அப்ப 0 -1 மைனஸ் ஆஃப் -1 1. அப்ப இது லென்த் 1. அத போய் என் மேக்ஸ் லென்த்ல லென்த் 1ன்னு அப்டேட் பண்ணிக்கிறேன். ரைட். இப்ப ஏ வந்திருக்கேன். ஸ்டேட் என்ன ஆகும்? 1. இது ஏற்கனவே வந்திருக்கா 1? வரல. அப்ப என்னுடைய ஹாஷ் மேப்ல போயிட்டு இந்த ஸ்டேட்க்கு எந்த இண்டெக்ஸ்ல வந்திருக்கு? 1ல வந்திருக்குன்னு போட்டுக்கிறேன். ரைட். அடுத்தது எல்லுக்கு வரேன். எல்லுக்கு வந்தோனே ஸ்டேட் என்ன ஆகும்? ப்ரீவியஸ் ஸ்டேட் இதே ப்ரீவியஸ் ஸ்டேட்டாவும் அதே ஸ்டேட்ல தான் இருக்கும். இப்ப ஸ்டேட் தான் 1ன்னு செட் பண்ணிட்டேன்ல. எல் வரும்போது நம்ம ஸ்டேட்ட மாத்த மாட்டோம். அப்ப இது 1லயே தான் இருக்கும். அது ஏற்கனவே எங்க வந்திருக்கா? வந்திருக்கு. எந்த இண்டெக்ஸ்ல? 1 இண்டெக்ஸ்ல. இந்த இண்டெக்ஸ் என்ன? 2. 2 - 1 1. அப்ப லென்த் 1 ஈவன் நம்பர் ஆஃப் இது. அது மேக்ஸ் லென்த் போய் அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்ப ஏ வருது. நான் என்ன பண்ணுவேன்? திருப்பி போய் இதுல எக்ஸ்ஆர் பண்ணுவேன். என் ஸ்டேட் என்ன இப்ப? 0 0 0 0 1. எக்ஸ்ஆர் பண்ணும்போது என்ன ஆகும்? 0 ஆயிடும். 0ன்ற ஸ்டேட் வந்திருக்கா? வந்திருக்கு. எந்த இடத்துல? -1ல. இது என்ன இண்டெக்ஸ்? 3. அப்ப 3 மைனஸ் ஆஃப் -1 4. அப்ப லென்த் 4. ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். ஸோ ஒரு இதுலயும் நான் என்ன பண்றேன்? ஸ்டேட்ட மெயின்டெயின் பண்ணிட்டே வரேன். அப்ப இங்க திருப்பி பி வருதுன்னு வச்சுக்கோ. என்ன ஆகும்? ஸ்டேட் மாறாது. ஸ்டேட் வில் பி அகைன் 0. மேக்ஸ் லென்த் வில் பி 5. திருப்பி ஏ வருதுன்னு வச்சுக்கோ. திருப்பி இப்ப மேக்ஸ் லென்த் என்ன?
5ன்னு ஆயிடுச்சு. ஓகே. திருப்பி A வருதுன்னு வச்சுக்கோ. இந்த A வந்தா ஸ்டேட் என்ன ஆகும்? திருப்பி இது இது இதான் கரண்ட் ஸ்டேட் 0 ஆயிடுச்சு. திருப்பி 1 ஓட எக்ஸ்ஆர் பண்ணா 1 ஆயிடும். அந்த 1 ஏற்கனவே வந்திருக்கா? வந்திருக்கு. எந்த இண்டெக்ஸ்ல? 1 இண்டெக்ஸ்ல. இது என்ன இண்டெக்ஸ்? 3, 4, 5. இப்ப 5 - 1 4. அப்ப இந்த இது இருக்கு பாத்தியா 4. இதுல ஈவன் நம்பர் ஆஃப் வவல்ஸ் வந்திருக்கா? சோ இந்த ஸ்டேட்ட வச்சே நம்ம ஈவன் நம்பர்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் கண்டுபிடிச்சிடலாம். இங்க 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 வருது. இது ஏற்கனவே வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்ப இங்க ஒரு 1 மோர் A இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த இதுல. சோ திஸ் இஸ் த லாஜிக். நாம இப்ப A பண்றோம். நம்ம எல்லா லெட்டருக்கும் பண்ணணும். 5 லெட்டருக்கும் பண்ணணும். கரெக்ட்டா? சோ எவ்ரி டைம் a letter comes. சோ இந்த லாஜிக்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? அப்படின்னா கோ த்ரூ நம்மளோட இதுபடி கோ த்ரூ ஆல் த கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் என்னோட மேப்ல ஒரு மேப்பை டிக்ளேர் பண்ணிக்க. மேப்ல 0க்கு -1 போட்டுறோம். ஓகே. ஸ்டேட் 0, மேக்ஸ் லென்த் 0. எல்லா கேரக்டர்லயும் போறோம். கேரக்டரை எடுக்கிறோம். அந்த கேரக்டருக்கு ஒரு சுவிட்ச் கேஸ போடுறோம். ஏவா இருந்தா ஏவோட பிட் என்ன? ஃபர்ஸ்ட் பிட். லெஃப்ட் ஷிஃப்ட் 0. அத ஸ்டேட்டோட எக்ஸ்ஆர் பண்ணிக்கிறோம். ஈயா இருந்தா செகண்ட் பிட். ஒரு தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்றோம். செகண்ட் பிட். ஐயா இருந்தா தேர்ட் பிட். ஓகேவா? அத எக்ஸ்ஆர் பண்ணிட்டே வரோம். இப்ப என்ன பண்றோம்? இப்ப கரண்ட் ஸ்டேட் ஏற்கனவே இருக்கான்னு பார்க்கிறோம். என் மேப்ல. இருந்துச்சுன்னா இண்டெக்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல? இப்ப ஏற்கனவே வந்த ஸ்டேட்டோட இண்டெக்ஸ் நமக்கு இருக்கு. இப்ப வர இண்டெக்ஸ். அதுதான் லென்த். அது மேக்ஸ் லென்த்தோட அதிகமா இருந்தா மேக்ஸ் லென்த் அப்டேட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லன்னா கரண்ட் ஸ்டேட்டோட இண்டெக்ஸ போட்டுறோம். அவ்வளவுதான். ஃபைனலா மேக்ஸ் லென்த் ரிட்டர்ன் பண்ணிட்டு போணும். ஆர்டர் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி. சோ இந்த லாஜிக் எப்படி யோசிக்கிறது? அப்படின்னா நம்ம நிறைய வவல்ஸ் வருது. கண்ணாமூச்சான் வவல்ஸ் வருது. ரைட். ஒரு வவல் வந்து ஒரு தடவை தான் வந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை தான் வந்திருக்குன்னா, கரெக்ட்டா அந்த பிட் செட் ஆயிருக்கிறது முன்னாடி வந்திருக்காது. இப்ப A வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்ல. நம்ம என்ன பார்த்தோம்? BALL திருப்பி LA திருப்பி B அப்புறம் வந்து A வந்துச்சு. கரெக்ட்டா? இப்ப E வருதுன்னு வச்சுக்கோ. இது என்ன ஆகும்? E செட் ஆயிருக்குமா? E எத்தனாவது பிட்? செகண்ட் பிட் ஏதோ AEIOU செகண்ட் பிட். கரெக்ட்டா? அப்ப ஸ்டேட் என்ன ஆகும்? 0 0 0 இந்த பிட் மட்டும் செட் ஆயிடும். இங்க போய் நம்ம எக்ஸ்ஆர் பண்ணுவோம். இந்த ஸ்டேட் முன்னாடி வந்திருக்காதுல்ல? அப்ப இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட் எந்த இண்டெக்ஸ் தெரிஞ்சிச்சு? ஒரு ஈக்கு எந்த இண்டெக்ஸ் தெரிஞ்சிருச்சு. இன்னொரு E வருதுன்னு வச்சுக்கோ. இங்க D வருது. அப்புறம் E வருதுன்னு வச்சுக்கோ. என்ன ஆகும்? இது எக்ஸ்ஆர் ஆகி இது 0 ஆயிடும். இது எக்ஸ்ஆர் ஆகி 0 ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்ட்டா 0 ஆயிடுச்சா? அப்ப 0 -1 ஃபுல்லுமே ஈவன் நம்பர் ஆஃப் அப்படின்னு எடுக்க முடியாது. கரெக்ட்டா? இது எக்ஸ்ஆர் ஆகி 0 ஆகுது. ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு 1 இருக்கும்ல? இந்த A வந்து 1 தானே இருக்கும். ஏன்னா ஒரு A இருக்குல்ல? ஓகே. அப்ப இந்த லென்த் எடுத்துப்போம். என் கரண்ட் ஸ்டேட் என்ன இருக்கும்? இந்த இடத்துல வரும்போது ஸ்டேட் என்ன இருக்கும்? 0 0 0 0 1ன்னு இருக்கும். ஏன்னா ஒரு A இருக்கு. ஆட் நம்பர் ஆஃப் A's இருக்கு. அந்த ஆட் நம்பர் ஆஃப் A எங்க ஸ்டார்ட் ஆச்சு? இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு. சோ ஃபர்ஸ்ட் டைம் எங்க அந்த லெட்டர் வருதோ அந்த இண்டெக்ஸ நோட் பண்ணிக்கிறோம். ஒரு தடவை தான் நோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் எப்ப ஒரு வவல் வருதோ அந்த இண்டெக்ஸ நோட் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்டேட் திருப்பி வருது அப்படின்னா அந்த இண்டெக்ஸ்ல இருந்து ரைட்டா? சோ அந்த இண்டெக்ஸ் இருந்து இந்த கடைசிக்கும் லென்த்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு? அத செக் பண்ணி அந்த லென்த் அதிகமா இருந்தா மேக்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஓகே. So this is order of n time complexity.